இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனதர் எபிசோட். ஸோ இன்றைக்கி நம்ம நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் தான் பார்க்க போகிறோம். டைரெக்டாக போஸ்ட் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம மார்னிங் ப்ரீ சார்ட் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மெம்பர்ஷிப் கொடுத்துருப்போம் இல்லைங்களா. ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து வந்துட்டிங்கன்னா நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டை எப்படி பார்த்துருப்போம், மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே, தென் நம்ம பார்த்தபடியே மார்க்கெட் ரன் ஆச்சா இல்லைன்னா வேறு மாதிரி ரன் ஆச்சாங்கிறத இன்டெப்த்தாக பார்த்துடலாம். குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட ப்ரீ சார்ட் அனலைசிஸ் பார்த்துடலாம். இந்த ப்ரீ சார்ட் அனலைசிஸ் அப்படிங்கிறது நான் 2 டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். முதல் இந்த ஒரு ப்ரீ சார்ட் அனலைசிஸ் வீடியோ அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எப்படி மார்க்கெட்டை பார்க்குறேன் வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்மார்ட் மணி கான்செப்ட், தென் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, தென் என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி நான் எங்கே எடுக்க போகிறேன் அப்படிங்கிற என்னோட வியூ பாயிண்ட் தான் நான் சொல்கிறேனே தவிர வேறு எதுவுமே நம்ம டிப்ஸோ கால்ஸோ கொடுக்குறது கிடையாது. அதே போல் இங்கே நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ அது ஜஸ்ட் லேர்னிங்காக மட்டும்தான். இதை வச்சு நீங்கள் பை செல் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட். நீங்கள் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் இதில் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு பார்க்கலாம். மார்க்கெட் ட்ரெண்டு அப்படிங்கிறது ஆல் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ட்ரெண்டு புல் அப்படிங்கிறது சினாரியோ மாறிடுச்சு. இப்போ மார்க்கெட்டில் இது லாஸ்ட்டாக கிடச்சி டே சார்ட்டோட லோயர் லோ, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட். இந்த ஹை பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் கன்சால்டேஷன் ஆகிட்டு தென் ஹையர் ஹை ஃபார்மேஷன் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்போது ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் புல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ட்ராவல் டுவர்ட்ஸ் சப்ளை ஜோன். ஸோ மார்க்கெட்டில் எங்கே சப்ளை ஜோன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் டைம் ஹை இல்லைங்களா. அப்போ மார்க்கெட் அங்கே போகிறதுக்கான ஒரு ஃபோர்ஸான மூமெண்டம் தான் இருக்கும். அப்போது டே சார்ட் படி மார்க்கெட் அண்ட் புல்லிஸ் சப்ளை ஜோன் போகணும், இதுதான் டார்கெட் நம்மளுக்கு இல்லைங்களா. அதே போல் அடுத்தடுத்த டைம் ஃப்ரேம் நம்ம செக் பண்ணணும். ஏன் ப்ரோ அப்படின்னா நம்ம இங்கே யாரும் பொசிஷனல் ட்ரேடிங் பண்ண போகிறதில்ல, இன்ட்ராடே ட்ரேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மெயின்லி தேவையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 ஹவரோட அடுத்த சப்ளை ஜோன் அப்படிங்கிறது அந்த 25,800 நம்ம பல மாதங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இமிடியேட் நம்மளுக்கான டார்கெட் பாயிண்ட்டுமே அந்த 25,800 அப்படிங்கிற ரேஞ்சு தான். அங்கே தான் நம்மளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போதைக்கு. ஓகேங்களா? சரி, அப்போது ஃப்ரைடே மார்க்கெட் 25,637 க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த 637 இருந்து 25,800 எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 170 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இல்லைங்களா. அப்போ இந்த 170 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் போகிறதுக்கான மூமெண்டம் நம்ம பிடிக்கணும் அப்படின்னா ஸ்பாட்டு நிஃப்டி ஓகே இங்கே தான் போக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே போகிறதுக்கு யார் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லர்ஸ் முடிவு பண்ணணும். இட் மீன்ஸ் மார்க்கெட் 25,639 க்ளோஸ் ஆகிறதுனால 25,600 நியரஸ்ட் ரவுண்ட் ஃபிகர் இருக்குது. அப்போது இந்த 25,600 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம ஏடிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,700 இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸும் 25,400 இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இட் மீன்ஸ் 25,700 மேலே விடமாட்டேன்னு சொல்லிட்டு செல் பண்ணியிருக்காங்க. 25,400 புட்டு மார்க்கெட் நான் கீழே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க புட்டை செல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா புட்டோட பிரீமியம் கீழே போச்சுன்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக் மேலே போகும். அப்போ இவங்க 2 பேருக்கு ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தங்க அதிகப்படியான கான்ட்ராக்டை செல் பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ இவங்க அதிகப்படியான கான்ட்ராக்டை செல் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. நீங்கள் ஓய் டேட்டா எடுத்து உட்காரங்கிற அவசியம் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், சிம்பிளாக இவங்க 2 பேரோட ப்ரீவியஸ் க்ளோசிங் 2 ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜ் பாயிண்ட் கிடைக்கும். அதான் நம்ம ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட் அப்படிங்கிற வேர்ட் சொல்கிறோம். அப்போது அந்த ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட் அப்படிங்கிறது 25,200 கால் புட்டு 25,600 கால் புட்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், டிசிஷன் மேக் பண்ணலாம். இப்போது எனக்கு ட்ரெண்ட் புல்லிஸு, நான் ட்ரெண்ட் டைரக்ஷன் ட்ரேட் பண்ணணும்னா நான் பை ஆக்ஷன் எடுக்கணும். எதை பை ஆகணும், கால் எடுக்கணும் இல்லைங்களா. அப்போ காலை பை பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்னோட ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட் அப்படிங்கிறது 98 ஆல்மோஸ்ட் 100 வைங்களேன், 100ல் இருக்குது. அப்போது மார்க்கெட் 25,600 இருந்து மேலே தான் போகணும், ட்ரெண்ட் டைரக்ஷன் தான் போகணும் அப்படின்னா 25,600 இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸ் அவங்களோட ப்ரீமியமை 98 அப்படிங்கிறதுக்கு கீழே கொண்டு வரணும். அப்படி கீழே கொண்டு வந்துட்டாங்கன்னா செல்லர்ஸ் இங்கே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போது புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மேலே போகணும். அப்போ மேலே போகுதுன்னா பிளைண்ட்லி நம்ம எடுக்க மாட்டோம். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 25,700 ஓடிஎம் கால் 117 137 லெவல்ஸ் இருக்குது. இது க்ளோஸ் வேல்யூ, இது ஹை லெவல்ஸ். முதலுக்கு 20 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் இருக்குது இல்லைங்களா. அப்போது 25,600 புட்டு 98 பிலோ போகும்போது கால் 137 அபோவ் அப்படிங்கிறதுச்சுன்னா 144 நம்மளுக்கான ஸ்கொயர் நம்பர். அது கீழே 120 ஸ்டாப் லாஸ், 169 196 மினிமம் 2 ஸ்கொயர் நம்பர் டார்கெட்டாக இருக்கும்.
இந்த காம்போ நம்ம என்ன பண்ணலாம் அச்சீவ் பண்ணலாம் ட்ரெண்ட் டைரக்ஷன். ஒருவேளை மார்க்கெட் ட்ரெண்டோட டைரக்ஷனில் போகலை, அப்போ 25,600ஓட கால் 98 ப்ளூ அப்படிங்கிற வர மாதிரி இருந்துச்சுன்னா புட்டு ப்ராஃபிட் புக்கிங் 81 to 144 இல்லைங்களா, 3 ஸ்கொயர் நம்பருக்கான டார்கெட் பண்ணிட்டு க்ளோஸ் டு ஹையில் இருக்குது. அப்போ கால் இன்னைக்கு பேனிக், புட்டு அப்படிங்கிறத இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் பேட்டர்னாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதாங்க இதோட சார்ட் பேட்டர்ன். இதில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போ இருக்கா ஹைக்கு மேலே போனாலும் ஸ்கொயர் நம்பரை டார்கெட் வைக்கிறதோட இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், எப்போ இருக்கா ஹை பாயிண்ட்டுக்கு மேலே போனாலும் ஸ்கொயர் நம்பர் டார்கெட் வைக்கிறத விட இதுக்கு ப்ரீவியஸில் எங்கே செல்லர்ஸ் இருக்காங்க அந்த லைனை மேக் பண்ணிக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத என்ட்ரியை அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஹிண்ட் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது ட்ரெண்டிங்காக இருக்குமா சைட்வேஸ் இருக்குமா நமக்கு இன்றைக்கி தேவையில்லை. ஓகேங்களா, இன்றைக்கி நம்மளுக்கானது என்ன, ஒன்று மார்க்கெட் மேலே போச்சுன்னா கால் செல்லர்ஸோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி, மார்க்கெட் கீழே போச்சுன்னா புட் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங். அந்த பேனிக்கும் ப்ராஃபிட் புக்கிங் எப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியாச்சு. அவ்வளோதான், மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. ஒரு இன்ட்ராடே ட்ரேடருக்கு மார்க்கெட் எங்கே போகும் ஏன் போகலாம் தேவையில்லை, அங்கே போனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அதான் தேவை. ஓகேங்களா, அதுதான் நம்மளுடைய தமிழ் ஸ்டாக் யூடியூப் சேனலில் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் நாலேஜாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு எந்த விதமான காஸ்ட்டும் கிடையாது. உடனே சில்வர் மெம்பர் நினைக்கலாம், நான் தான் 89 ரூபா பே பண்ணுறேனே, 299 ரூபா பே பண்ணுறேன்னு நினைக்கலாம். ஆனால் அந்த 89 அப்படிங்கிறது கூகுளுக்கு தாங்க, நம்மளுக்கு கிடையாது. ஸோ அதில் மிஞ்சி போனீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா ஒரு 20 ருபீஸ் வரும், அங்கே மிஞ்சி போனீங்கன்னா ஒரு 60 ருபீஸ் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கூகுள் அல்காரிதம் இந்த மாதிரி மெம்பர்ஸ் அதிகமாக ஆட் ஆகும் போது நம்மளோட சேனல் வந்து ஒரு ட்ரஸ்டட் சேனலாக இருக்குது அப்படிங்கிறத நிறைய விட்டு போய் காட்டுது. அதனால் இன்னும் நிறையா பேர் உங்களால் நீங்கள் பே பண்ணக்கூடிய இந்த அமௌண்ட்டால் நிறைய பேர் அந்த யூடியூப் வீடியோ பார்க்குறாங்க, அதனால் அவங்களும் பயன்பெற போகிறாங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா, அதனால் நம்ம இந்த மணி மைண்டடில் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டேன். தென் நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறதுக்கான எந்த வித மோட்டிவேஷன் இல்லைங்கிறத நான் பதிவு பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஓகே, என்னையோட ட்ரேட் நல்லபடியாக அமையட்டும். முடிஞ்ச அளவு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ. ஓகேங்க, ஸோ இப்போ எல்லாருமே அந்த ஒரு ப்ரீ சார்ட் அனாலிசிஸ் வீடியோஸை பார்த்துட்டு வந்துருப்பீங்க. அதில் நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள் சில விஷயங்கள் மட்டும் நான் ஹிண்டாக கொடுத்துட்றேன். 25,600 அப்படிங்கிறத இன்றைக்கி நமக்கான மேஜர் இல்லைங்களா ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஏன் இது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் நம்ம ப்ரீ சார்ட் வீடியோஸ்லேயே கொடுத்துருந்தோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன சொல்லியிருந்தோன்னு. ஓகேங்களா, அப்போது இன்றைக்கான மார்க்கெட் மேலே போகணும் அப்படிங்கிற கண்டிஷன் இருந்துச்சு என்ன இருக்கணும், 25,600 இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸ் 98 பிலோ அவங்களை கொண்டு போயிட்டணும். கரெக்டுங்களா, இன்றைக்கி ஓப்பன் ஃபஸ்ட் எங்கே ஓப்பனுங்கிறது எக்ஸாக்ட்லி நேற்றோட க்ளோஸுக்கு நியரஸ்ட்லேயே ஓப்பன் ஆயிருக்கேன் இல்லைங்களா. ஸோ கண்டினியூஷன் தான் இது வந்து. அப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லேயே நம்ம அதே போல் செக் பண்ணி பார்க்குறோம்ல, ப்ரீமியமில் இதாங்க நம்மளோட கண்டிஷன். ஸோ மார்க்கெட் கரெக்டாக ஓப்பன் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா 98 தான் அபோவில் இல்லையா. அப்போது இந்த ஒரு கண்டிஷன் நடக்குது மார்க்கெட்டில். அப்போது நம்மளுக்கு இன்றைக்கி கால் ஆப்ஷன் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, அதாவது மார்க்கெட் ட்ரெண்ட் புல்லிஸாக இருக்குது. ஸோ அப்போ எனக்கு கால் ஆப்ஷன் பை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகுது, இல்லை மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது மோர் தென் 2 இயர்ஸ் நான் ஓனாக பேக் டெஸ்ட் பண்ண ஒரு கான்செப்டை தான் உங்களுக்காக ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஃப்ரீ ஆஃப் நாலேஜை கொடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் அப்படிங்கிறவங்க லாஸ் வந்து பண்ண வேண்டாம் மார்க்கெட்டில். ஸோ பெருசாக ப்ராஃபிட் பண்ணாலும் பரவாயில்ல, லாஸ் அப்படிங்கிறது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இல்லைங்களா. ஸோ இந்த வீடியோ நான் கொடுக்கும்போது ஜனவரி 2025 நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம் இல்லைங்களா. கிட்டத்தட்ட நம்ம 6 மாதம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 6 மாதத்தில் எத்தனையோ பிகினர்ஸ்லேருந்து சிலவரெலாம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி தான் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தவங்களுக்கே இல்லை அதை விடுங்க வேறு ஒன்று நடக்கு அப்படிங்கிறது புரிய வச்சா தான் நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல். ஸோ இப்போ ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி மார்க்கெட் இந்த 25,474 லோ பாயிண்ட் கீழே போகவே இல்லைல்ல. கரெக்டுங்களா, நீங்கள் எத்தனை கோடுனாலும் போட்டு போகலாம், இல்லை நிஃப்டியோட ஸ்பாட்டை தலையீழ வச்சு பார்த்தாலும் ஃபிபனாச்சி போட்டாலும் இந்த இடத்துல இருந்து ஏன் மார்க்கெட் ரிவர்ஸில் ஆச்சு அப்படிங்கிறத கண்டே பிடிக்க முடியாதுங்க. நீங்களே இமேஜினரி ஒன்று சொல்லிக்கலாம். அதே போல் ஏன் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஃபால் நடந்தது அப்படிங்கிறது இங்கே இன்டெப்த்தாக எவ்வளவோ அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் இதுக்கான ரீசன் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது ஸ்பாட்டில் வச்சு. பட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே மட்டுமே போய்கிட்டு இருப்பீங்க. ஆனால் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், இல்லை எல்லா விதமான இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும், கமாடிட்டி பொறுத்த வரைக்கும் அங்கே நடக்கிறது இன்ஸ்டியூஷனோட கேம். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க இன்ஸ்டியூஷன் ஆப்ரேட்டரா. ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 1992 ரேஞ்சஸில் தான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் லோ வால்யூம் ஸ்டாக்கை வந்து சடன்லி ஸ்பைக் அடித்து ஏற்றுவாங்க. அங்கே தான் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பேச்செல்லாம் இருக்கும். இப்போது செபி இந்த அளவுக்கு கண்ட்ரோலாக எல்லா விதமான பொசிஷனுமே மானிட்டைஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஆப்ரேட்டருங்கிற பேச்சு கடமே கிடையாது. அப்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளான்டுங்க. இன்றைக்கி மார்க்கெட் கீழே போகணும் அப்படிங்கிறது ப்ரீ பிளான்டு, மார்க்கெட் மேலே போகணுங்கிறது ப்ரீ பிளான்டு.
இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் போகக்கூடாதுங்கிறதும் ப்ரீ பிளான்டு. அப்போ இந்த ப்ரீ பிளான் யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய செல்லர்ஸ் தான். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். அதை விட்டு வேறு நிறைய விஷயங்கள் நமக்கு தேவையான விஷயங்கள் உள்ளே போட்டு குழப்பும் போது கன்ஃபியூஸ் தான் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஃப்ரீ ஆஃப் நாலேஜை கொடுக்கக்கூடிய வீடியோ கண்டிப்பாக நிறைய பேர் போய் சேரணும். நிறைய பேர் போய் சேரணும் அப்படின்னா புரிஞ்சவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம், இல்லை லைக் அதிகமாக பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அல்கோரிதம் கொண்டு போவோம். கரெக்டுங்களா? அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்மளோட கான்செப்டுக்குள்ள போயிடலாம். இப்போது இன்றைக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 25,630. இது என்ன ப்ரோ லெவல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல, ஒரு 50 மினிட்ஸ் லாஸ்ட்டு 50 மினிட்ஸில் மார்க்கெட் கன்சால்டேஷன் போச்சுன்னா அந்த கன்சால்டேஷன் ரேஞ்சோட ஒரு 50% லெவல் தான் இந்த 25,630 நம்பர். இதுக்கு மேலே இருந்தால் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, கீழே இருந்தால் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், கீ லெவல் அப்படிங்கிற பேர் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நீங்கள் மார்க்கெட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் எனக்கு பண்ணிட்டான் கீ லெவல்ஸை லோயர் சைடு பிரேக் அவுட் பண்ணிட்டான். கீ லெவல்ஸ் லோயர் சைடு பிரேக் அவுட் பண்ண அடுத்து என்னங்க நடக்கணும்? கண்டிப்பாக மார்க்கெட் டைரக்ஷன் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இல்லைங்களா? இதான் நடக்கணும். அப்போது மார்க்கெட் ட்ரெண்ட் புல்லிஷாக இருந்தும் எனக்கு டைரக்ஷனல் ட்ரேடு கிடைக்க போகிறதில்ல. இந்த புல்லிஷ் டைரக்ஷன் இருக்கக்கூடிய ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடு தான் எனக்கு கிடைக்க போகுதுங்கிறது இந்த கீ லெவல்ஸ் மூலம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ கீ லெவல்ஸை பார்த்து நான் ட்ரேட் பண்ணுமா? கண்டிப்பாக மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம், அப்படியே ஸ்னைப்பர் தேரி கான்செப்ட்டுக்கு போகும். ஸோ இன்றைக்கி கால் செல்லர்ஸ் பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். கால் செல்லர் பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னா இந்த 37 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு அபோவில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸ் நான் தான் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிறத 98 பிலோ கொண்டு போயிருக்கணும். இது நடக்கவே இல்லை. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இது நடக்கவே இல்லைன்னா என்ன அர்த்தங்க, மார்க்கெட்டில் ஃபுட் செல்லர் இல்லை அப்படிங்கிற அர்த்தம். அப்போ அதுக்கு மாற என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் இதுக்கு மேலே போக முடியாமல் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் செகண்டில் அப்பர் சைடு பிரேக் அவுட்டு, திரும்ப வந்தால் புல் பேக் இல்லைங்களா? 9:20 25 நம்மளுக்கு புல் பேக் கொடுத்தாச்சு. அப்போ டெஃபினட்டாக நம்ம சொல்லக்கூடிய வேர்டு மினிமம் 2 ஸ்கொயர் நம்பர் பிடிங்கன்னு. அப்போது இதோட என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு 10 எடுத்தால் கூட 121 144 டார்கெட் முடிஞ்சு போச்சு. இல்லை நான் ஏபிசிலாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், இங்கே செல்லரை வரதை பார்த்துட்டு தான் இங்கே நான் பை பண்ணுவேன் அப்படிங்கிற கண்டிஷன் வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட்டுங்கிறது 98. கரெக்டுங்களா? அப்போது இவ்வளோ தூரம் மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணி சஸ்டைனபிள் போனால் தான் இவனால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியுமா? அப்படி கிடையாது. இந்த இடத்திலிருந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ்லேருந்து இவன் கீழே வர்றதுக்கு முன்னாடியே புட் செல்லர்ஸ் அவனோட க்ளோஸ் ப்ரைஸ் மேலே சஸ்டைன் பண்ணிட்டானா இந்த ஸ்கொயர் நம்பரை நம்ம டார்கெட் அடிக்கலாம் தான் காலையில் வீடியோவில் சொல்லியிருந்தோமா? ஸோ அதுபடி பார்க்கும்போது 81 அபோவ் இருந்துச்சுன்னா 100 121 144ங்கிற 3 ஸ்கொயர் நம்பரை அடிக்கலாங்கிறத சொல்லியிருந்தோமா? நடந்துருச்சுங்களா? சிம்பிள் ஆயிடுச்சா மார்க்கெட்டே? அப்போ நீங்கள் இதில் பண்ணக்கூடியது என்ன, செல்லர்ஸ் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கான், அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அவ்வளோதான், சிம்பிள். அப்போது இந்த ரெண்டு நம்மளுக்கு மெயினாக எடுத்துக்கோங்க. இதில் செல்லர் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கான், 25,600 கால் செல்லர்ஸ் நேற்றோட க்ளோஸ் பாயிண்ட்டுக்கு பிலோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ நேற்று செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கு கீழே நிற்கிறான்னு அர்த்தம். அப்போ செல்லர்ஸ் என்ட்ரிக்கு அப்புறம் கீழே போய் அர்த்தம், அந்த செல்லர்ஸ் மோர் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் உள்ளே கொண்டு வந்துட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே டயத்தில் 25,500 புட்டு என்ன பண்ணுறாங்க, நேற்றோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கு அப் சைடு போயிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், செல்லர்ஸ் அவங்களுடைய கான்ட்ராக்ட்லாம் ஷார்ட் கவரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செல் பண்ண குவான்டிட்டியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, திரும்ப பை பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை லாங் பில்டப் கூட சொல்லலாம் இல்லையா? இதான் சினாரியோ, சிம்பிள். அது இல்லாமல் நம்மளுக்கு கீ லெவல்ஸுக்கு பிலோ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு கண்டிஷனுங்க. இது மூலம் என்ன தெரியுது, மார்க்கெட்டு ஃபிங்கர் டிப்பில் இன்றைக்கி இவங்க தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது போக இன்னொரு விஷயம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். என்ன அப்படின்னா எர்த் லெவலுங்க. இது நம்மளோட ஓன் கான்செப்ட் கிடையாது, பட் பீப்புள்ஸுக்கு கண்டிப்பாக எதுவும் ஹெல்ப் பண்ணணும். கரெக்டுங்களா? இதில் 34 அப்படிங்கிறது நம்மளுக்கான ப்ரீவியஸ் டேவோட இன்ட்ராடே ரேஞ்ச் மல்டிபிள் வித் 26.11% இல்லையா? இதை ப்ரீ ஓப்பன் கூட ப்ளஸ் தென் மைனஸ் பண்ணணுங்க. அப்படி ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பாட்டில் 2 விதமான லெவல்ஸ் கிடைக்கும். அதாவது ஓப்பனில் இருந்து அப்பர் சைடில் ஒரு 34 லெவல்ஸும் ஓப்பனில் இருந்து டவுன் சைடில் ஒரு 34 லெவல்ஸும் கிடைக்கும். அப்போது இந்த லெவல்ஸ் இன்சைடு இருந்தால் சைட்வேஸாகவும், இதுக்கு மேலே இருந்தால் காலோட ப்ராஃபிட் புக்கிங்காகவும், கீழே இருந்தால் புட்டோட ப்ராஃபிட் புக்கிங்காகவும் இருக்குங்கிற கண்டிஷன். இன்னையோட மார்க்கெட் கண்டிஷன் கால் ஆல்ரெடி பேனிக் அப்படிங்கிறதுனால
இதுக்கு மேலே இருந்த கால் பேனிக், இதுக்கு கீழே இருந்தால் புட்டோட ப்ராஃபிட் புக்கிங். கரெக்டுங்களா? அப்போ என்னோட ப்ரீ ஓப்பன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா டே சார்ட்டில் வச்சு ப்ரீ ஓப்பன் செக் பண்ணணும் எப்போவுமே. ஸோ டே சார்ட்டில் வச்சு பார்க்கும்போது ஓப்பன் அப்படிங்கிறது 25,661 இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இதோட எக்ஸல் சீட்டோட லிங்க்கு நம்மளுடைய டெலகிராம் சேனல்லே பின் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணிக்கலாம். அப்போ இன்றைக்கான மார்க்கெட் 25,695 அப்படிங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸாகவும் 25,626 அப்படிங்கிறது மேஜர் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரா பண்ணி வச்சாச்சு லெவல்ஸ். கரெக்டுங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா எப்படி கீ லெவல்ஸ் உங்களுக்கு லோயர் சைடு பிரேக் அவுட் பண்ணானோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே, அதே போல் இந்த பிளேசஸ் கீழே மார்க்கெட் வந்தாச்சு. இதுக்கு மேலே இருந்தால் காலோட ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், இதுக்கு கீழே இருந்தால் புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். இன்றைக்கி இதுக்கு மேலே இருந்தால் காலோட பேனிக், இதுக்கு கீழே இருந்தால் புட்டோட ப்ராஃபிட் புக்கிங். அகெயின் அதே தான். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து காலோட பிரேக் ஈவன், இது புட்டோட பிரேக் ஈவனுங்கிற கண்டிஷன். இன்றைக்கி இது கீழே போனனால பிரேக் ஈவன் உடச்சாச்சு, காலோட பிரேக் ஈவன் உடச்சுன்னா புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் தான் நடக்கணும்னு அர்த்தம். இதுதான் லாஜிக் இல்லைங்களா? ஸோ அப்போது வித்தின் 15 மினிட்ஸ் எனக்கு தெரிஞ்சு போச்சு மார்க்கெட்டில் யார் இருக்காங்கன்னு. இதோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்? சிம்பிள். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட க்ளோஸ் 25,610. அப்போ 600ஓட கால் ப்ளஸ் புட்டு நம்ம எடுத்துக்கணுங்க. எடுத்தாச்சு. அதில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கெயினோட ஹை அண்டில் வந்து மேக் பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டுலேயுமே நான் மேக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக. இப்போது இந்த லோ பாயிண்ட்டுக்கும் ஹை பாயிண்ட்டுக்கும் பிட்வீனில் புட்டோட OHLs எத்தனை இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ 149க்கு மேலே லெவல்ஸே வரல. மினிமம் காலில் 2 லெவல்ஸ் மீட் ஆகணும், புட்டில் 2 லெவல்ஸ் மீட் ஆகணும் இல்லைங்களா? அப்போது காலும் புட்டும் மீட் ஆகலை. அப்போ இது மாதிரி ஒரு கண்டிஷன் தான் என்ன பண்ணுவோம். இதில் ஹையஸ்ட்டு ஹை யார்? கால் வந்து 190, லோவஸ்ட் லோ யார்? புட்டு வந்து 90. இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 190 + 90 280 இல்லைங்களா? இதில் டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 140 அப்படிங்கிற லெவல்ஸ் வரும். இந்த 140-ஐ கியூப் ஸ்கொயர் ரூட் நம்ம போட சொல்லுவோம் கால்குலேட்டரில். அதில் போட்டு வரக்கூடிய வேல்யூ தான் 27 சம்திங் இருக்கும். அதை 140 கூட ப்ளஸ்ஸும் மைனஸும் பண்ணிங்கன்னா இந்த 129ம் இந்த 113ம் 169 லெவல்ஸ் நமக்கு கிடைக்கும். அதை தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுலேயுமே மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது மேக் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ரோ பண்ணுறது? ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸ்பாட்டில் இப்படி 2 லெவல்ஸ் இருக்கா? இது கால், இது புட்டு. இதுக்கு கீழே போனால் புட்டு, இதுக்கு மேலே போனால் கால். ஓகேவா? இதுதான் கண்டிஷன். அப்போது எனக்கு மார்க்கெட் ஸ்பாட்டு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்குள்ளே இது கீழே வந்துட்டானா? அப்போ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்குள்ளே இது கீழே வந்தான் அப்படின்னா கால் ஆப்ஷன் ப்ரீமியம் ஹைக்கு மேலே போயிருக்கக்கூடாது, போகலை, முடிஞ்சிருச்சா? அப்போ புட்டு சப்போர்ட் இருக்கணும், எடுத்துருச்சா? கண்டிப்பாக இந்த டார்கெட் அடிச்சே ஆகும், இந்த டார்கெட் அடிச்சே ஆகும், முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான் லாஜிக். இவ்வளோ தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இது போக அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஏன் இதுக்கு கீழே மார்க்கெட் வரலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம்ல. ஏன்னா இந்த பிளேஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி காலை செல் பண்ணி வச்சுருந்த செல்லர்ஸோட பிரேக் ஈவன். அது எப்படி எப்படி சொல்கிறீங்க? சிம்பிள். ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட் எடுக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 25,600 புட்டோட நேத்தோட செல் பாயிண்ட் 201. இதை பிரேக் அவுட் பண்ணி இதுக்கு மேலே நின்று இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னும் நிறைய கீழே விழுறதுக்கான வாய்ப்பாக இருந்திருக்கும். பட் அதை பிரேக் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டும் அதுக்கு கீழே போக முடியல. இதான் லாஜிக்கு. புரியுதுங்களா? ஏன் இந்த லெவல்ஸ் வரைக்கும் வந்துருக்கணும், ஏன் இந்த லெவல்ஸ் மேலே போக முடியல? திங்க் பண்ணி பாருங்கள். எல்லாமே செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நடக்குது மார்க்கெட். அந்த புரிதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆப்ஷன் எடுங்க, ஈஸியாக பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கலாக எத்தனை ஸ்ட்ரக்சர் நீங்கள் மேக் பண்ணாலும், எத்தனை பிரேக் அவுட் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும், ஆப்ஷன் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பேனிக் அப்படிங்கிற ஒரு சினாரியோ நடந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் பையருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த மூமெண்டம் வேணும் அப்படின்னா நீங்கள் செல்லர்ஸை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு இன்ட்ராடே ட்ரேடருக்கு மார்க்கெட் எங்கே போகுது, ஏன் போகுதுங்கிற விஷயங்கள் தெரிஞ்சாலுமே என்ட்ரி எடுக்கிறதுக்கு செல்லர்ஸ் எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுறான், இல்லை எப்போ பேனிக் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி ஒரு புதுவிதமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ தெரியலனாலும் பரவாயில்ல, என்ன தெரியல, என்ன எதிர்பார்த்து வந்தீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.